Voice of Tamil 24. நடிகர் விஷால் நடிப்பில் 12 வருடங்களுக்கு பின் வெளியாக உள்ள மதகஜ ராஜா திரைப்படத்தின் பிரஸ் மீட்டில் சமீபத்தில் கலந்து கொண்ட விஷாலை பார்த்த ரசிகர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். மிகவும் ஒல்லியாக மாறி முகம் வீங்கி கைகள் நடுக்கத்துடன் வந்தார். ஷாலை பத்திரமாக இருக்கையில் அமர வைத்தது கூட நடிகர் மற்றும் இப்படத்தின் இசையமைப்பாளரான விஜய் ஆண்டனி தான். விஷாலின் இந்த நிலைமைக்கு காரணம் இயக்குனர் பாலாதான் என வலைபேச்சு பிஸ்மி உள்ளிட்ட சில திரைப்பட விமர்சகர்கள் குற்றம் சாட்டினர். இப்படத்திற்காக விஷாலுக்கு மாறுகண் வேண்டும் என சில மருத்துவ சிகிச்சைகள் மூலம் அவரின் கண்கள் இழுத்து தைக்கப்பட்டதாக கூறினார். படம் முடிந்த பின்னர் அவரின் பார்வை சரி செய்யப்பட்டாலும் இதன் விளைவே விஷாலுக்கு தீவிர ஒற்றை தலைவலி ஏற்பட்டது. அதிலிருந்து விடுபட சிகிச்சைகள் எதுவும் பலன் தராததால் விஷால் சில கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானதாகவும் இதன் விளைவே விஷால் இன்று இந்த நிலையில் இருக்கிறார் என கூறியிருந்தார். ஆனால் விஷால் தரப்பிலிருந்து இதுபோன்ற வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விஷால் தீவிர வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்காக முழு பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என அப்போலோ மருத்துவர் கைப்பட எழுதிய ஒரு அறிக்கை வெளியானது. விஷால் தற்போது வீட்டில் இருந்தபடியே சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விஷால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக ஒரு தகவல் பரவிய நிலையில் இதற்கு விஷாலின் மேலாளர் ஹரிகிருஷ்ணன் விளக்கம் கொடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறியுள்ளதாவது: நடிகர் விஷால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் முற்றிலும் வதந்தி. மருத்துவர்களின் ஆலோசனைப்படி அவர் வீட்டில் இருந்து ஓய்வெடுத்து வருகிறார். சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கூட காய்ச்சல் வந்த காரணத்தால் உடல் நடுக்கம் மற்றும் சற்று சோர்வாக காணப்பட்டார். அவர் பூரண நலமுடன் இருக்கிறார். ஓரிரு நாட்களில் முழுமையாக குணமாகி விடுவார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் விஷாலின் ரசிகர்கள் அவர் பூரண குணமடைய வேண்டும் என பல இடங்களில் அர்ச்சனை, பூஜைகள், அன்னதானங்கள் போன்றவற்றை வழங்கி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. லைக், ஷேர் and subscribe.